வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மாணவரணி இணைச் செயலாளர், செய்தி தொடர்பாளர் தமிழ் அமுதரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்களுக்கு பேசலாம். வணக்கம். வணக்கம். திமுக இன்றைக்கு மாவட்ட தலைநகரங்கள்ல போராட்டம் நடத்தி இருக்கிறது. அதே நேரத்துல தேசிய அளவுல முதலமைச்சர்கள் கலந்து கொண்ட நித்தி ஆயோக்கினுடைய கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் 9வது கூட்டம் நடைபெற்று இருக்கிறது பிரதமர் மோடியின் தலைமையில. ஏற்கனவே நமக்கு பல்வேறு நிதி உதவிகள் தேவைப்படுகின்ற நிலையில பட்ஜெட்ல நம்ம புறக்கணிக்கப்பட்டிருக்கோன்ற காரணத்துக்காக நித்தி ஆயோக் கூட்டத்தையும் புறக்கணிக்கிறது சரியா இருக்குமா அப்படின்னு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தேசிய அளவுல மு.க. ஸ்டாலின் தலைமையில் தான் இந்த விவகாரங்கள் எல்லாம் எல்லாரும் முன்னெடுக்கிறார்கள். அப்ப தமிழ்நாடு தான் இத பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களும் பேசப்படுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இந்த பாஜக, RSS வலதுசாரி இந்த கூட்டம் அவங்கள இப்போ திருடனுக்கு இருட்டுல தேல் கொட்டுன மாதிரி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாஜகவை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு திருடனுக்கு தேல் கொட்டுன மாதிரி அவர்களுக்கு என்ன பேசுறது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு பட்டவர்த்தனமாக துரோகம் செய்திருக்குது ஒன்றிய அரசு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நிதி ஒதுக்கல அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த வலதுசாரிகள், இந்த பாஜக ஆதரவாளர்களுக்கு அவங்களுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய பத்திரிகையே காரி துப்பிடுச்சு நிதியமைச்சர் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது, இப்ப இருந்தாலும் அவங்களுக்கு முட்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம். திருடனுக்கு தேல் கொட்டிருச்சுன்னா அவங்க என்ன திருடிட்டாங்க? அப்படி அவங்க ஒரு அரசாங்கம் நடத்துறாங்க, அவங்க ஒரு பட்ஜெட் போடுறாங்க, நமக்கு அதுல குறைபாடு இருக்கு. என்ன திருடிட்டு போயிட்டாங்க? அப்படி சொல்றேன், என்ன திருடுறாங்கிறதையும் சொல்றேன். அப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த கும்பலுக்கு அவர்களுடைய தலைமைய, அந்த ஆட்சிய, ஒன்றுக்கு உதவாத அந்த ஆட்சியை விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, பட்ஜெட் குறித்து எதுவுமே பேச முடியல. உடனே இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போகல அப்படின்னு நம்மளுடைய எதிர்ப்பினுடைய அடையாளமாக சொன்ன உடனே, ஐயோ பாத்தீங்களா, நித்தி ஆயோக்ல தான் அங்க எல்லாம் பங்கு பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, இங்க இருந்து நீங்க ஒரு டெம்போ டிராவலர் மட்டும் எடுத்துட்டு போனீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஷேர் அப்படியே அள்ளி போட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த முட்டாள்கள், அடிப்படை அறிவில்லாத இந்த கூமுட்டைங்க, அரசியலும் தெரியாது, பொருளாதாரமும் தெரியாது, ஒரு வெங்காயமும் தெரியாது, அந்த அளவு இவனுங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, சப்ப கட்டுறதுக்கு நித்தி ஆயோக்ங்கிறது ஒண்ணு வச்சிடுச்சு. இப்ப என்ன திருடிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒன்றிய அரசு திருடிக்கிட்டு தான் இருக்குது. உங்களுடைய நீங்க இப்போ நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், உங்களுடைய சம்மதத்தோட தான் இப்ப பொருட்களுக்கான வரிகள்ல நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல நீங்க அரசு விடுக்கக்கூடிய நீங்க 2 ரூபாய்க்கு ஷாம்பு பாக்கெட் வாங்கினீங்கன்னா கூட அந்த ஷாம்பு பாக்கெட்டுக்கு கூட வரி, மூஞ்சில பூசுற பவுடருக்கு வரி, காலில் போடுற செருப்புக்கு வரி, பச்சைப்புள்ள குடிக்கிற பாலுக்கு வரி, தயிருக்கு வரி, அரிசிக்கு வரி, பருப்புக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி. இப்ப தங்கம் வச்சிருந்து அவசரத்துக்கு தங்கத்தை வாங்கினா வித்துறணும்னு நினைப்போம். அப்படி நீ வாங்கும் பொழுது கூட பிரச்சனை இல்லை, விற்கும் பொழுது அதிகமான வரி போட்டிருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில எல்லாம் நிதி படிச்சு உலக நாடுகள்லாம் பார்த்து வியக்கக்கூடிய வல்லரசு நாடுகள்லாம் ஒரு மாசமாவது எங்களுக்கு இந்த பொருளாதார அறிவை சொல்லி கொடுத்துட்டு போங்க, நாலேஜ் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போங்கன்னு தவம் இருந்துட்டு இருக்கிறாங்க. யாரை பார்த்து அப்படின்னா, நிர்மலா சீதாராமனை பார்த்து. அவங்க மக்களை சந்தித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுடைய ஏகோபித்த ஆதரவுல நிதியமைச்சர் ஆனவங்க, இடபிள்யூஎஸ் கோட்டாவில் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்க ரோட்ல போறீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப எல்லா இடத்துலயும் இதுதான் பதிவு பண்ற செய்தி என்ன அப்படின்னா, நீங்க உங்க கார்ல நீங்க இப்ப திருச்சியில இருந்து, மதுரையில இருந்து சென்னைக்கு வரீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுடைய சம்மதத்தோட தான் டோல்ல நீங்க இவ்வளவுதான் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நீங்க சாலை எவ்வளவு மோசமா இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா டோல்ல நீங்க காசு கட்டாம வெளியில வர முடியுமா? 120 கோடி பேர்ட்டையும் சம்மதம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? சுவிட்சர்லாந்து மாதிரி சின்ன நாடுனா எல்லாருக்கும் போஸ்ட் கார்டு அனுப்பி சம்மதம் கேட்கலாம். 120 கோடி பேர் வாழ்ற நாட்டுல எல்லார்ட்டையும் எப்படி கேட்கறது? அப்ப அரசாங்கம்ன்றது அதுக்கு தானே அமைச்சிருக்கோம், நம்ம தானே மேண்டேட் கொடுத்து அரசாங்கத்தை அமைச்சிருக்கோம். அப்ப அவங்க எடுக்கிற முடிவுக்கு தானே கட்டுப்பட வேண்டியது இருக்கு. 140 கோடி மக்கள்கிட்டையும் நீங்க தனித்தனியா கேட்க வேணாம். அதற்காக பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு தான் மாநிலங்கள், மாநிலத்துக்கு முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க. அப்படியே உங்களுக்கு இங்க சில மாங்கா பாய்ஸ் எல்லாம் எனக்கு பாக்குறதுக்கு அவமானமா இருக்கு, கேட்கறதுக்கு அவமானமா இருக்குது. ஏன்னா எப்பொழுதுமே இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவனை பார்த்து படிக்காம ஊதாரியா ஊர் சுத்திட்டு இருந்து எக்ஸாமுக்கு முதல் நாள்ல கூட அதனுடைய முக்கியத்துவம் உணராம
ஊதாரியா தெரிஞ்சிட்டு இருக்கிறவன், பரீட்சையில ஃபெயிலா பண்ணவன் படிச்சவனை பார்த்து கொஞ்சம் அவமானப்படுவான், வெக்கப்படுவான். அந்த மாதிரி மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தாம கோயில்ல போய் சூட ஏத்தி சத்தியம் பண்ணிட்டு எங்க ஆத்தா வரமாட்டா, அம்மா வரமாட்டா, என் குடும்பத்துல இருந்து யாரும் அரசியலுக்கு வந்து அண்ணன் தம்பி புழங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனுக்காக மட்டுமே கட்சி நடத்திக்கிட்டு அந்த சமுதாய மக்களை எல்லாம் ஏய்ச்சி பொழைச்சி ஊதாரித்தனமான அவர்களெல்லாம் உருவாக்கி வச்சுக்கிட்டு இருந்துட்டு மக்களால செல்வாக்கு பெற்ற தலைவரை பார்த்து அவமானப்படக்கூடிய சில வெட்கம் கெட்டவர்கள் இருக்கிறாங்க இந்த நாட்டுல. அந்த மாதிரி உங்களுக்கு மக்களை ஏன்னா நிர்மலா சீதாராமனை வந்து நம்ம இல்ல அவங்க தனிப்பட்ட தாக்குதல்ல ஈடுபடுறாங்கன்றதுனால நம்மளும் தனிப்பட்ட தாக்குதல்ல ஈடுபட வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல தனிப்பட்ட தாக்குதல்லே கிடையாது. இல்ல தனிப்பட்ட தாக்குதல்ங்கிறது என்ன இருக்குது? அந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில தாக்குதல் நடத்துற அளவுக்கு தகுதியான ஆட்கள்லாம் கிடையாது. நம்மளுடைய ஆதங்கங்களை நம்ம வெளிப்படுத்துறோம். நிர்மலா சீதாராமன் அதே மாதிரிதான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நிர்மலா சீதாராமன் வந்து நம்மளுடைய சென்னை மத்திய சென்னையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் சொன்னது போல இவங்கெல்லாம் எலெக்டடு, நிர்மலா சீதாராமன் வந்து செலக்டடு. அந்த சார் மன்மோகன் சிங்கே ராஜ்யசபால இருந்தானே சார் வந்தாரு. அதாவது சார் ராஜ்யசபால இருந்து வரலாம். இந்த அளவுக்கு குமுட்டத்தனமான பட்ஜெட்டை நீங்க பாத்துருக்கீங்களா 10 ஆண்டு காலத்துல? நான் மன்மோகன் சிங் 10 ஆண்டு காலத்துல இருக்கிறப்ப பாஜக காரர்களே புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய ஆட்சி முறைங்கிறது இருந்தது. ஆனா நிர்மலா சீதாராமனுடைய பொருளாதார அறிவு என்ன அப்படிங்கறத சுப்பிரமணிய சாமி கடந்த 5 ஆண்டுகளே சொல்லிட்டாரு. அது தத்தி அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுங்கிற வார்த்தையோட சொன்னாரு, நான் சொல்ல. நிர்மலா சீதாராமனுடைய பொருளாதார அறிவு 0 அப்படின்னு சொன்னாரு. அப்போ நிர்மலா சீதாராமனுக்கு இவ்வளவு அறிவு வச்சிருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில முதலமைச்சர்களை கேட்கறதுக்கு வெக்கமா இருக்குது, தயக்கமா இருக்குது, கூச்சமா இருக்குது. ஏன்னா அவங்களாம் மக்களானுடைய ஆதரவு பெற்று ஓட்டு போட்டு அவங்க வந்து ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. நம்ம வந்து ஸ்பெஷல் கோட்டால வந்திருக்கோம், நம்ம அவங்களை சந்திக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு தானே இங்க ஒரு எடுபடிக்கு ஆணி வச்சிருக்கிறாங்க. யாரு கவர்னர்னு ஒருத்தர், அவர்கிட்டயாவது போன் பண்ணி சொன்னா நீங்க அங்க அந்த ஸ்டேட்ல என்ன தேவைப்படுது எல்லாத்துக்கும் வந்து இந்த பள்ளி கத்தும், ஆனா இதுக்கு மட்டும் பள்ளி கத்த மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வாய்க்கிலேயே பேசக்கூடிய RN ரவி அங்க 900 ஏக்கர்ல உட்கார்ந்துகிட்டு விட்டத்தை பார்த்துட்டு படுத்துருக்கூடிய RN ரவி திராவிடம் பத்தி பேசுவாரு, சமூக நீதி பத்தி பேசுவாரு, அகண்ட பாரதம் பத்தி பேசுவாரு. எல்லாத்துக்கும் வியாக்கியானம் புளி போட்டு விலைக்கு நல்லா காய வைக்கக்கூடிய RN ரவி கிட்ட இவங்க போன் பண்ணி நானும் நாமினேட்டடு நீயும் நாமினேட்டடு அங்க என்ன தேவைப்படுதுன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் கிண்டிக்கு என்ன தேவைங்கிறதையாவது அவர் சொல்லியிருப்பாரு. அப்படியாவது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது வந்திருக்கும். அப்ப அது கூட எதுவும் இல்லாம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த பட்ஜெட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன வேணும் அப்படிங்கிறத சமூக வலைதளங்களின் வாயிலாகவே வச்சு அறிக்கையாவே வெளியில விட்டுருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க தொடர்ந்து நான் பட்ஜெட்டை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கோரிக்கைகளா வச்சாங்க. அது எதை பத்தியுமே கன்சிடர் பண்ணாம இவங்க அவர்களுடைய அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான தேவையான பட்ஜெட்டை மட்டும் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்மளுடைய வரி இவங்க இன்னும் என்ன சொல்றாங்க, பேசக்கூடியவர்கள் வலதுசாரிகள், நீங்க வந்து ஒன்றிய அரசோட இணக்கமா இருக்கணும். இவங்க என்ன நம்ம இது என்ன மன்னராட்சி காலமா போய் புலவர்களை அனுப்பி இங்க இருந்து 4 புலவர்களை அனுப்பி நீங்க போய் மோடியை வந்து புகழ்ந்து பாடிட்டு அங்க வந்து நடு சபையில உட்கார்ந்துருப்பாரு. போனீங்கன்னா நாடாளுமன்ற மைய அவையில கண்ணாடி கூண்டுக்குள்ளார அது கூட இப்ப வைக்க போறாங்களாம். கூண்டுக்குள்ளார வச்சு ஜூ பொருள் மாதிரி காட்சி பொருள் மாதிரி வச்சிருப்பாங்க. அவர் புகழ்ந்து நல்ல நல்ல பாசுரங்கள் எல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு நிதி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ற அளவுக்கு அப்படி இருக்குதா? அப்ப அது எதுக்கு? இது என்ன மக்களாட்சியா இது? ஆனா நீங்க நேரடியாக எல்லாருடைய வரி பணத்தையும் எடுக்கிறப்ப உங்களுக்கு எந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய நிதிநிலை பற்றியோ அவர்களுடைய வாழ்க்கை பற்றியோ இல்ல அவர்களுடைய மனசு குளிர்விக்கிறபடி இணக்கமாக தமிழ்நாட்டு மக்களோட நீங்க எந்த வகையிலும் செயல்பட மாட்டீங்க. ஆனா எங்களுடைய மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான நிதி பகிர்வை நாங்க கொடுக்கறப்ப அதை கொடுத்தத நீங்க திருப்பி கொடுங்க, எல்லா மக்களுக்கும் நீங்க பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நாங்க நீங்க வந்து இணக்கமா இருக்கணும், வணக்கமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது. அப்ப இததான் நம்ம சொல்றோம், ஒன்றிய அரசு இங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய சுருக்கு பையில இருக்கக்கூடிய காசை கூட திருடிக்கிட்டு இருக்குது. ஆனா அதை திருப்பி தருவதற்கு மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனமில்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடி 8 தடவை மோடி வந்தாரு. இந்தியா முழுவதும் போய் மோடி வந்து தமிழ்லயே பேசினாரு, தமிழ்லயே பாடினாரு. அப்ப
குறைந்தபட்சம் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாரு, இப்ப தமிழ்நாடு அப்படிங்கிறது உங்களுக்கு எட்டிக்காயா கசக்குது அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய கபட நாடகத்தை நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்கக்கூடிய ஒருத்தவரா இருந்தா, பட்ஜெட் உரைக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க, அரசியல் எல்லாம் இனிமே கிடையாது, அரசியல் பண்ணக்கூடாது, நான் நாடாளுமன்றத்துக்குள்ளார வந்தா என்னை யாரும் அடிக்க கூடாது, என்னை நேருக்கு கேள்வி கேட்க கூடாது, நான் பயந்துருவேன், நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி பத்தி தான் பேசணும் அப்படின்னு எல்லாம் வியாக்கியானம் பேசிட்டு கடைசியில உங்களுடைய புத்தியை காமிச்சிட்டீங்களே. தமிழ்நாடு இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நீங்க ஒன்றுத்தையும் கிள்ளி கொடுக்கல. ஆனால் நீங்க உங்களுடைய ஆட்சியை காப்பாத்துறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, அந்த மாநிலங்களுக்கு பீகாருக்கு ஆந்திராவுக்கு நீங்க நிதி பகிர்வு அதிகமா கொடுக்குறீங்க. அத கடந்த ஆண்டுல 2023 2 முறை நமக்கு வெள்ள பேரிடர் வந்திருக்கு. அங்க நம்ம அதற்கான நிதியை கொடுங்க அப்படின்னு சொன்னா அதுக்காக வாய் திறக்கலாம். ஆனா வெள்ளம் பாதிக்கப்படாத மாநிலத்துக்கு 11,000 கோடி ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா எல்லா மாநிலத்துக்கும் பகிர்ந்து கொடுங்க. ஏன் இந்த மாநிலத்துக்கு கொடுக்குறீங்க, ஏன் இந்த மாநிலத்துக்கு அடுத்த பட்ஜெட்ல தருவேன்றாங்க. இததான் 10 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இதாவது அடுத்த பட்ஜெட்ல தராங்க அப்படிங்கறத விட சங்கிங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, 46 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் எங்கன்னா 46 லட்சம் கோடி. அட முட்டாளுங்களா, இந்தியா முழுவதுக்குமான பட்ஜெட்டினுடைய மொத்த தொகை அதுதான். நீ தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, தென்னை ரயில்வேக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எய்ம்ஸ்க்கு என்ன கொடுத்தாங்க, தமிழ்நாட்டுல ஜல்ஜீவன் அதுக்கு நான் என்ன கொடுத்தாங்க, பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டுக்கு அந்த இந்திய நாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த பட்ஜெட்டினுடைய தொகை என்ன அப்படின்னு சொல்லி காதுல பூ சுத்தக்கூடிய வேலையை பாஜக செஞ்சிட்டு இருக்கு. ஆக இதை எதிர்த்துதான் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு மாவட்ட தலைநகரங்கள்ல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய தலைமையில இன்றைக்கு இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத நிதியை வாங்க முடியுது. ஆனா தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசினுடைய முகத்திரையை கிழித்து மக்களிடத்தில் நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கு நித்தி ஆயோக் கூட்டத்துல முதல்ல பங்கெடுக்க போறேன்னு சொன்ன மம்தா பானர்ஜி அதற்கு பிறகு பங்கெடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கு பிறகு யோசித்து போய் எதிர்ப்பு பதிவு செய்ய போறேன் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. இன்னைக்கு போனவங்க உள்ள கூட்டம் முடிவதற்கு முன்னாலேயே அவங்க வெளியே வந்துட்டாங்க. வெளியே உள்ளுக்குள்ள எதுவும் நல்லா நடக்கிற மாதிரி தெரியல. 5 நிமிடத்துக்கு மேல எனக்கு பேச நேரம் கொடுக்க மாட்டேன்றாங்க. சந்திரபாபு நாயுடு 25 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்குது இந்த நாட்டுல, இது முதல்வர்களை நடத்துற விதம் இல்லை அப்படின்னு அவங்க கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதான் நிதி ஆயோக் இவங்க தொடர்ந்து நிதி ஆயோக் கூட்டம் போனா உடனே எல்லாம் நிதி கிடைச்சிரும். சங்கிங்க என்ன சொல்றாங்க, நிதி ஆயோக்லயும் நிதி இருக்குது, கூட்டத்திலயும் நிதி இருக்குதுன்னு நினைச்சு அங்க உள்ளார போகும்போதே சூட்கேஸ் ஏன் எடுத்துக்கிட்டு போல அப்படிங்கிற மாதிரி கேக்குறானுங்க. ஆனா ஏற்கனவே இருந்த திட்டக்குழு அப்படிங்கிறத அதை ஒழிச்சு கட்டிட்டு மாநில உரிமைகளை சூறையாடுறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த நிதி ஆயோக் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். நீங்க எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் அந்த இதுல இப்ப அதுல புதிய உறுப்பினர்களா நிதி ஆயோக் ஆரம்பிச்ச உடனே உள்துறை அமைச்சர், பினான்ஸ் மினிஸ்டர், அதே போல பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவங்க எல்லாம் சேர்த்திருக்காங்க. இந்த நிதி ஆயோக்கினுடைய தலைவர் யாருன்னா பிரதமர் தான். அப்ப நீங்க பட்ஜெட்லயே ஒண்ணுமே தெரிவிக்கல. நிதி ஆயோக்ங்கிறது ஒரு கண் துடைப்பு. அது ஒரு பல்லில்லாத ஆணையம். எப்படி ஜெயலலிதா சொன்னாங்களோ காவிரி ஆணையத்தை பத்தி, அதே மாதிரிதான் இது ஒரு பல்லில்லாத ஒரு ஆணையம். இதுல நீங்க எந்த முடிவுகளும் ஆலோசனைகளும் சொல்ல முடியாது, சஜஷன் கூட சொல்ல முடியாது. அவங்க ஒன்றிய அரசு என்ன பண்ணோம், இதெல்லாம் நாங்க செய்ய போறோம், இதெல்லாம் பண்ண போறோம்னு ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. இப்ப தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இல்ல வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலத்துல இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு நீங்க சொன்னா கூட அவர்கள் சொல்லக்கூடியது மேண்டட்ரியா அதுல எடுத்து பரிசீலனை பண்ணப்படும் அப்படின்னு கூட அது எந்த வரையறைகளையுமே கிடையாது. இன்னும் குறிப்பா இந்த நிதி ஆயோக் எதுக்காக பயன்படுது அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களை எல்லாம் அதற்கு முட்டு கொடுக்கக்கூடிய வேலையை, சப்பக்கட்டு கட்டக்கூடிய வேலையை, நியாயப்படுத்தக்கூடிய வேலையை தான் இந்த நிதி ஆயோக் செஞ்சிட்டு இருக்குது. அந்த நிதி ஆயோக் தான் கடந்த ஆண்டு இப்ப பாத்தீங்கன்னா 25 கோடி பேரை வறுமையில இருந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மீட்டுட்டார் மோடி அப்படின்னு சொல்லி சொன்னுச்சு. அதற்கு என்ன டேட்டா அப்படி எடுத்தீங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அது சரஸ்வதி நாகரிகம் மாதிரி 5000 கிலோமீட்டருக்கு அடியில இருந்து தோண்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க. எப்படி அந்த 25 கோடி மக்களை சாம்பிளிங் எடுத்தாங்க அப்படிங்கறத. அதே சமயம் பேரலா மோடி என்ன பண்றாரு, பெருமையா 80 கோடி பேருக்கு நாங்க இலவச வறுமையில இருக்கக்கூடிய மக்களுக்கு
உணவு தானியங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சாதனையை சொல்லிட்டு இருக்காரு. இதுலயே வந்து இவருடைய முகத்திரை என்ன அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்களுக்கு, மாணவர்களுக்கு நடத்தப்படணும். நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொதுவான தேர்வு தான் இருக்கணும் அப்படின்னு சஜஷன் கொடுத்திருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா இந்த நிதி ஆயோக். கல்வி தொடர்பான ஃபண்ட் ரிலீஸ் பண்ணும் பொழுது அவங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை தான் வந்து ஃபாலோ பண்ணணும், அப்படி இருந்தாதான் ஃபண்ட் தருவேன் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா இந்த நிதி ஆயோக். அதே போல இந்த பள்ளிகள் எல்லாம் வந்து அரசு பள்ளிகள் எல்லாம் வந்து சரியா அட்மிஷன் இல்லையா, செயல்படலையா, எல்லாத்தையும் தனியார் மயமாக்கு அப்படின்னு சொல்றது இந்த நிதி ஆயோக். அதையும் தாண்டி இன்றைக்கு மாவட்டத்தோடு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் இருக்குது இல்லையா, அந்த அரசு மருத்துவமனைகள், மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் எல்லாம் நீங்க தனியார் மயமாக்கு அப்படின்னு சஜஷன் கொடுத்திருக்கிறது இந்த நிதி ஆயோக். கூட்டுறவு வங்கிகள் எல்லாத்தையும் நீங்க தனியார் மயமாக்க சொல்லிட்டு இருக்குது இந்த நித்தி ஆயோக். இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை செஞ்சிட்டு இருக்கிறது இந்த நித்தி ஆயோக். இந்த நித்தி ஆயோக்க முழுசுமா ரத்து பண்ணணும், கேன்சல் பண்ணணும், இதை வந்து ஸ்கிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் பல நீண்ட காலமா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை. இதே மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சு இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை இதுக்கு பாஜகவுடைய கூட்டணி இல்லாத காலகட்டங்கள்ல இந்த நித்தி ஆயோக் கூட்டங்கள்ல கலந்துகிட்டதுல, சந்திரசேகர ராவ் கலந்துகிட்டதுல பல மாநில முதல்வர்கள் இதுல இருந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. அது வந்து எதிர்ப்பினுடைய அடையாளம். நீங்க நாடாளுமன்றத்துல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசும் பொழுதே மைக் ஆஃப் பண்ணும் பொழுது, இது முழுக்க முழுக்க ஒரு சிறிய அரங்கத்துல இவங்க நடத்தக்கூடிய அந்த கூட்டத்துல அப்படிங்கும் பொழுது இவர்களுக்கான பேசுவதற்கான வாய்ப்புங்கிறது மறுக்கப்படுவது அப்படிங்கிறது இயல்பியானா பாஜக ஜனநாயகத்தை படுகொலை பண்ணி அது குழி தோண்டி புதைச்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி எதிர்கட்சிகளினுடைய குரல்களை எல்லாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, எதிர்கட்சிகளுடைய குறைகளை, கோரிக்கைகளை பரிசீலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அதை நாடாளுமன்றத்திலேயே அவங்க வெளிப்படுத்தி இருப்பாங்க. தமிழ்நாடா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், மேற்கு வங்கமா இருக்கட்டும், அல்லது பஞ்சாபா இருக்கட்டும், மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் இது வந்து எல்லாருக்குமான நாடு, எல்லாருக்கும் நாம தான் அரசு, எல்லாருக்கும் நாம தான் பிரைம் மினிஸ்டர், நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சீரானதாக பொதுவானதாக இருக்கணும், எல்லாத்துக்கும் நம்ம நிதி ஒதுக்கணும் அப்படிங்கிறத அங்கேயே அவங்க அறிவிச்சிருப்பாங்க. இதே கூட்டம், இதே சித்தாந்தத்தோடு, இதே கொள்கையோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நாடாளுமன்றத்துல ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க, நிதி ஆயோக்குள்ளார போனா அங்க வேற மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய நகைப்புக்குரியதா இருக்குது. அதனாலதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இது ஏற்கனவே இந்த பட்ஜெட் அப்படிங்கிறதே இந்த புதிய மொந்தையில இருக்கக்கூடிய பழைய கல் அப்படிங்கிற மாதிரி, இது மொந்தையும் பழசுதான், கல்லும் பழசுதான். ஏற்கனவே 10 வருஷம் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த அதே நிர்மலா சீதாராமன், அதே மோடி, அதே இந்த அமித்ஷா கூட்டம் மறுபடி 3.0 வரும் பொழுது, எல்லை கோட்டை தாண்டி 2024 வரும் பொழுது எல்லாம் அப்படி என்ன புனிதர் பட்டம் வாங்கிட்டு எல்லாம் ஹோலிஸ்டிக் ஆயிட்டாங்களா? ஆக அதனால அந்த வாழை நிமித்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர்களை திருத்தவும் முடியாது. அப்ப இவங்க நடத்தக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிறதுனாலதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறதாக அறிவிச்சாரு. அதை தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அறிவிச்சாங்க. சரி, நான் அங்க போயிட்டு புரட்சி பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க நம்மளுடைய மம்தா பானர்ஜி அவர்கள் போனாங்க. மூத்தோர் சொல்லும் முதிர்நெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி, இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் என்ன காரணத்துக்காக புறக்கணிச்சாங்க அப்படிங்கிறத கூட்டத்துக்குள்ளார போயிட்டு பிராக்டிக்கலா வெளியில வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா ஒன்று மட்டும் நம்ம வந்து பாஜகவுக்கு சொல்லணும், இந்த இணக்கமா போறது, வணக்கமா போறது அப்படிங்கறதெல்லாம் காலில் விழுந்து அவர்கள்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கட்டபொம்மன் காலத்துல இருந்தே அந்த மாதிரிலாம் வளைஞ்சு கொடுத்து போனது கிடையாது. அதனால நம்ம இவங்க சொல்லக்கூடிய, ஏன்னா உலகத்துக்கே சுயமரியாதையும் பகுத்தறிவையும் கத்துக் கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு. இவங்க நினைக்கிற மாதிரி அண்டி பிழைக்கிறதுக்கு இது என்ன அதிமுக கூட்டம் கிடையாது, இது திராவிட முன்னேற்ற கழகம். திமுகவினுடைய தலைவர் தளபதி தலைமையில இந்தியா கூட்டணிங்கிற ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இன்னைக்கு திமுக அப்படின்னா இந்தியா முழுவதும் இருக்குது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அதே கொள்கை திறத்தோட அந்த வலுவோட இருக்கிறாங்க. ஆகையினால இந்த வலிமையும் இந்த எதிர்ப்பு தன்மையும் தான், எதிர்ப்பு குரலும் பாஜகவையும் இந்த மோடி கூட்டத்தையும் வீழ்த்தக்கூடிய நாள்ங்கிறது மிக விரைவில் தான் இருக்குது அப்படிங்கறத அவர்கள் உணரணும். பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.